ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உனக்கு நடந்து கொண்டிருக்கும் மோசமான சூழ்நிலையை எதிர்கொள்ள நான் உனக்கு நிச்சயம் சக்தி அளிப்பேன். எனக்கு நீ எந்த கஷ்டத்தையும் சொல்லிதான் தெரிய வேண்டும் என்று அவசியமில்லை. உனக்கு நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது என அனைத்தையும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெளிவாக எனக்கு தெரியும். இதற்குத்தான் நான் அன்றே ஒரு தாய் உடல்நலமில்லாத குழந்தைக்கு கசப்பான மாத்திரையை கொடுப்பது போல் நான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தேன். அந்த கஷ்டத்தையே உன்னால் தாங்க முடியவில்லை என்றாயே. என் சொற்படி கேட்டு அலட்சியப்படுத்தாமல் இருந்திருந்தால் இப்பொழுது வியாபாரம் நஷ்டம் அடைந்ததாக நீ என்னிடம் கூற தேவையில்லை. இருந்தாலும் நான் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பதற்கு காரணம் நீ என்மேல் கொண்ட முழு மனதான நம்பிக்கைதான். உன் நம்பிக்கையை பலப்படுத்த நான் சொல்வதை செய். நீ இந்த துன்பத்தில் இருந்து மீள்வது என்னை நானே மீட்டெடுப்பதற்கு சமமாகும். தினமும் 21 நாட்களுக்கு குறைந்திடாமல் தொடர்ந்து நாள் தவறாமல் என் ஆலயத்திற்கு வந்து இரவு ஆரத்தி தரிசித்துவிட்டு என் பாதத்தில் உன் கவலை அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு இரவு தூங்க செல்லும் முன் படுக்கையின் அடியில் என் உதியை வைத்து என் நாமத்தை சொல்லியபடியே உறங்க செல். காலையில் எழுந்து உன் உள்ளங்கைகளை முதலில் பார்த்து என் தாயும் தந்தையும் துணை, என் தாயும் தந்தைக்கும் நன்றி என்று சொல்லி உன் கடமைகளை செய்ய தொடங்கு. உன் தாய் தந்தையின் ஆசீர்வாதம் இருந்தால் நீ இந்த உலகத்தினில் எதையும் சாதித்து விடலாம். யாரிடமும் இதை பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் நீ தொடர்ந்து செய். விரைவில் 21 நாட்களுக்குள் தீரும் உன் பிரச்சனை. உன் நம்பிக்கையை நான் நிச்சயம் பலப்படுத்துவேன். உனக்கு தேவையான உழைப்பின் மூலமே வரும் பணமே உனக்கு கிடைக்கும். அதுவே உனக்கு நிலைக்கும். தேவையில்லாமல் பேராசைப்பட்டு என் பிள்ளையான நீ இனியாவது எந்த விவகாரத்திலும் சிக்கிக்கொள்ளாதே. நீ பூர்வ ஜென்மத்திலும் சரி, இன்றும் சரி, இனி வரும் ஜென்மமானாலும் சரி, என்றென்றும் எனது பிரியமான பக்தனாகவே நீ இருப்பாய். நானே உன்னை வழி நடத்துவேன். உனக்கு வேண்டியதை நிச்சயம் பூர்த்தி செய்வேன். பயப்படாமல் வா என் கைப்பிடித்து. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.